மனித வரலாறோட ஆரம்பத்துல இருந்து அவன் மனிதர்கள் எல்லாரையும் ஆட்டி படைச்சான். பல தாயார்கள் அவங்க குழந்தையை என்ன செய்யறதுன்னு தெரியாம அவகிட்ட பறி கொடுத்திருக்காங்க. அவளை பார்த்த மோகத்துல ஆண்கள் பல பேர் நரகத்துக்கு போய் அவதிப்பட்டிருக்காங்க. பாபிலோனியர்கள் மரியாதைக்காக சிலையை உருவாக்குனாங்க. அவளோட தீய சக்தியிலிருந்து தங்களை தற்காத்துக்க ஜூ மக்கள் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குனாங்க. அவளுக்குன்னு பல பெயர் இருக்கு. ஹிந்தியால அவ பெயர் காளி. ஹவாய் நகரத்துல பீலேன்னு கூப்பிட்டாங்க. ஆடமை உருவாக்கிய போது சிதறிய துகள்களில் இருந்துதான் அவளை உருவாக்குனாங்க. அந்த ஒரு காரணத்தினால எந்த நிம்மதியும் இல்லாம அவ ரொம்ப கஷ்டப்பட்டா. அவளோட பெயர் என்னன்னா லிலித். வசியப்படுத்துபவள், மயக்குபவள், அழிவிற்கு பெயர் போனவள், தீய சக்திகளுக்கு பெயர் போனவள், காதலையே விரும்பாதவள். அவளோட பிடியிலிருந்து நாம இன்னும் மீளவே இல்லை. நாம தப்பிச்சிட்டோன்னு நினைச்சாலும் ஒரு நிழல் போல தொடர்ந்து வருவா. நரகத்தோட பசிய தீக்கிறதுக்கே மனிதர்களோட உயிரை எடுத்துடுவா. கடவுளே, ஒரு சில அதிமேதாவைகள் நேற்று நிலவு பார்த்து ரொம்ப ஆபத்துன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா நேற்று நடந்த கிரகணத்தால நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நகரத்துல குற்ற செயல்களும் வன்முறைகளும் 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. மகப்பேறு நடக்கும் மருத்துவமனைகள்ல சில மரணங்கள் ஏற்பட்டதாகவும் தகவல் வந்திருக்கு. இத பத்தி விசாரிச்ச அதிகாரிங்க இது ரொம்ப பயங்கரமான விஷயம்னு மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. மக்களே, நேற்று நடந்த கிரகணத்தால
அதனால மக்கள் எல்லாரும் ஓகே, வேற ஏதாவது விஷயம்? அப்படியா? இந்த கேஸ் வித்தியாசமா இருக்கு. அம்மா, என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்க? இத பாக்கும்போது ஒரு கவர் மாதிரி தான் தெரியுது. ஆனா இது கவர் கிடையாது. யா, இது கவர் தான். இது கவர் இல்லங்க. ஏன் புரிஞ்சுக்க கொஞ்சம் மாட்டீங்க? பாருங்களேன். இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. இந்த ஃப்ரேம் லைட்டா கீழ. ஏன் உனக்கு அந்த இடம் மட்டும் அப்படி தெரியணுமா? ஆமாங்க, எல்லாரும் அப்பதான் விரும்புவாங்க. முட்டாள் மாதிரி பேசாத. இல்ல இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. சில எக்ஸ்ட்ரா யூனிட்ஸ் வைக்கலாம். ஐயோ, அப்பதான் கொஞ்சம் அமைதியா பார்க்கிறதுக்கே இருங்க. ரொம்ப இதுல நல்லா extra இருக்கும். unitsலாம் ஒண்ணும் தேவையில்ல. இந்த போட்டோவை நம்ம கரெக்டா கிராப் பண்ணிட்டா செம்ம கிளாசிக்கா. ஆஹா. இந்த ஃப்ரேமை பாருங்க, பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு. உன்கிட்ட பேசி யாரும் ஜெயிக்க முடியாது. ஆனா அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அதை கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாரு. ஓ மை காட், இந்த போட்டோவை பார்க்க இவ்வளவு அழகா இருக்கு. அற்புதம். நான் லவ் பண்ண கொஞ்சம் ஆரம்பிச்சேன். அமைதியா இருக்க நீ. நாங்க மேகசின்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ செடிக்கு போய் தண்ணி ஊத்துறியா? பரவாயில்ல விடு. சின்ன பையன் தானே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவன் எங்க போய் பார்க்க முடியும் சொல்லு? போட்டோல பார்த்து தான் அனுபவிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இது சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக போகுது. ஹே, இருங்க நேத்து நைட் நான் ஒரு கனவு கண்டேன். அத சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. ஆனா ஒரு சில பேர் உன்ன மாதிரி கனவு காண மாட்டாங்கப்பா. நான் பார்ட்டிக்கு யாரை கூட்டிட்டு வரேன் தெரியுமா? நீயா? சொன்னா உனக்கு புரியாது. நேர்ல வந்து பாரு. டேட்டுக்கு போறியா? அதுக்குள்ளே செட்டில் ஆகலாம்னு பிளான் பண்ணிட்டியா ராணி? டேட் ஒரு மேட்டரே இல்ல. இத ஃபிக்ஸ் பண்ணு. ஹே ஜென், கிரேட்டா உங்களை ஆபீஸ்க்கு வந்து பார்க்க சொன்னாங்க. இனி பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு நம்புறேன். ஏய், அப்பனா நானு? சாரி, எனக்கு கால் பண்ணாத. போய் வேலையை பாரு தம்பி. வா நம்ம போவோம். இந்த கவருக்கான வேலையை நம்ம நேத்தே முடிச்சிருக்கணும். என்ன நீ வீட்டுக்கு கூட்டு போன்னு சொன்னப்போ என் வீட்டுக்கே கூட்டிட்டு வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பேசாம உன் வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. அம்மா, என் வீடு உனக்கு எப்படி தெரியும்? உன் வைஃப் காத்துட்டு இருக்கா. அவளை ஏன் இப்ப ஞாபகப்படுத்துற? எனக்கு கல்யாணமானது உனக்கு எப்படி தெரியும்? உன் வைஃப் உன்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாள். அதனால அவளுக்கு நம்மளை பத்தி தெரிய தேவையில்ல. ஸோ நம்மளோட விஷயங்கள் அவளுக்கு தெரியாம நமக்குள்ள ரகசியமாவே இருக்கட்டும். உனக்காக என்னோட சர்ப்ரைஸ். இது சைரன். மார்க்கெட்ல இருக்கிறதுலயே ஹாட்டஸ்டான ஃபேஷன் மேகசின். அது உனக்கு சொந்தமானதா? என்ன கவர் போட்டோல போடு. என்ன கவர்லையா? ஆசைக்கு ஒரு அளவு இருக்கு. கொஞ்சம் இங்க வா. என் ஒய்ஃப் இங்க இருக்கா. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஜோசப், வந்துட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
அதெல்லாம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் அமைதியா இரு, முதல்ல ஷோவை பார்க்கலாம். கிரேக், என்னம்மா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எதுக்காக? சரி, எதுக்கு கூப்பிட்டாங்கன்னே தெரியல. உனக்கு தெரியுமா? இல்ல, என்ன நடக்குதுங்க? ஏன் எல்லாரும் சீரியஸா இருக்கீங்க? இன்னைக்கு காலையில எனக்கு போலீஸ் கால் பண்ணியிருந்தாங்க. நேத்து நைட்டு ஜோசப் கிரின்ஷாவை யாரோ கொலை பண்ணியிருந்தாங்க. ஆமா. அப்ப நம்ம போட்டோஷூட்ல கான்ட்ராக்ட் என்ன ஆகுது? இப்ப என்ன பண்றது? நம்ம ஷெட்யூல் படி போறது தான் நல்லது. ஏன்னா நமக்கு டெட்லைன் வேற இருக்கு. அதோட இந்த இஷ்யூவை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி ஆகணும். அதுல கவனமா இருங்க. யா அப்படின்னா அந்த பார்ட்டி நம்ம பிளான் பண்ண மாதிரி பார்ட்டி இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா நடக்கும். அப்பனா அது ஃபன்னா தான் இருக்கும். நிலைமை என்னதான் மோசமா இருந்தாலும் இதுக்கு மேல அதை கேன்சல் பண்ண முடியாது கிரேக். ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் பெரிய பெரிய அட்வைசர்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்னதான் நிலைமை மோசமா இருந்தாலும் நம்ம இது வரைக்கும் இருந்ததை விட இந்த தருணத்துல தான் ரொம்ப தைரியமா இருக்கணும். இதே இந்த இடத்துல ஜோசப் இருந்திருந்தா மேகசினுக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு கண்டிப்பா அவர் சொல்லியிருப்பாரு. சிட்டிலேயே ரொம்ப பிரபலமாவும் பிரமாதமாவும் பிசினஸ் செஞ்சு வர டைமண்ட் மேகசின்ன்ற ஒரு கம்பெனி சமீபத்துல இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை ரீச் பண்ணதால அவங்க அதை கொண்டாடுறாங்க. ஆனா இப்படிப்பட்ட சந்தோஷமான விஷயத்துக்கு இடையில சீனியர் எடிட்டர் இருந்து ஒரு சோகமான விஷயமும் நடந்திருக்கு. நீங்க அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ. புது பர்ஃப்யூமா? ரொம்ப சூப்பரா இருக்காங்கல்ல. செட் பண்ணலாமா? ஹே ஹாய், எப்படி இருக்க? நல்ல வேலை வந்தியே. என்ன நீ மிஸ்டர் சாமோட தனியா விட்டு போயிடுவேன்னு நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? நான் உங்களோட இருக்கிறதுக்கு நீ அதிர்ஷ்டம் தான் பண்ணிருக்கணும். நாம எதிர்பார்த்த மாதிரி இது இல்லைனாலும் இந்த அஃபேரை நீ கேன்சல் பண்றது நல்லது. என்னது? பார்ட்டியை நிறுத்தினவன் இவரு இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காரு? ஏய், கிராண்ட் ஷாக்காக. கிராண்ட் ஷேவா? அவனுக்கு ஏன் டோஸ் பண்றீங்க? அவர் ரொம்ப மோசமானவன். கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசி அந்த ஆள் செத்துட்டான். சாவட்டும், அந்த செத்த நாய்க்காக. கடவுளே, அங்க பாரு. நம்பவே முடியல. கிரேக் யார கூட்டு வரான்னு பாரு. செவ்வாய் கிரகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. ஆனா அவன் செலக்ஷன் செம்மையா இருக்குல்ல? அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இங்கே வந்துடுறேன். ஓகே. எங்கே சரி, போயிடுது? போக மாட்டேன். ஹாய். ஹே பாய்ஸ், ட்ரிங்க்ஸ் குடிச்சிங்களா? யா. திரும்பவும் வேற்று கிரகத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? உன்ன மாதிரி ரசனை கெட்டவனுக்கு எது சொன்னாலும் புரியாது. எனக்கு 2 ஸ்காட்ச் ராக்ஸும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 ஷெர்லி டெம்பிள்ஸும் தரீங்களா? ஓ ராட், அங்க பாரு, உன்கிட்ட போட்டிக்கு இன்னொருத்தன் வந்திருக்கான். நீங்க 2 பேரும் ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, வந்த இடத்துக்கே போறீங்களா? சரி, போறோம் போ. கிரேக், எஸ், நான் தான். என் சிஸ்டர் உனக்கு அறிமுகப்படுத்த வந்தேன். உங்க சிஸ்டரா? ஹாய். ஹாய், என் பேர் கேன். இன்னைக்கு நான் உங்களோட டூர் கைடா இருக்கேன். கிறிஸ்டி அவ ஜுவல்லரி அவளே டிசைன் பண்றா. அதோட அது பார்க்கிறதுக்கும் அழகா இருக்கும். ஓ, நிஜமாவா சொல்றீங்க? வெயிட்டர்ஸ், எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ இங்கே இருக்கியா? சரி, நீ போயிட்டு வா.
உங்க ஜுவல்லரிய பத்தி எங்களுக்கு தெரியும். அது எங்க மேகசினுக்கு தேவையானதுதான். உங்களோட போர்ட்ஃபோலியோவை எங்களுக்கு காட்ட முடியுமா என்ன? கண்டிப்பா நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஹாய் கிறிஸ். ஹாய் கோகோ. பேபி ஆயிலோட வந்திருக்க. இன்னைக்கு நைட் ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகே, நான் அதை பத்தி அப்புறமா யோசிச்சு சொல்லட்டுமா? சரி, அதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காத. மனசு உடைச்சிட்டீங்க. பரவாயில்ல, அவளுக்கு அது பழக்கப்பட்டதுதான். பரவாயில்லையே, அதுக்குள்ள மனசு மாறிட்டா? ஃபேஷன் உலகனால அது இப்படிதான் இருக்கும்ல. என் ஜுவல்லரி நீங்க பார்க்கணும்னு சொன்னது நான் ரீட்டாவோட சிஸ்டருங்கிறதுனால நீங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏய் இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க ஜுவல்லரி எங்களுக்கு பிடிச்சதுன்னா அதை நாங்க கண்டிப்பா ஃபீச்சர் பண்ணுவோம். ஆனா சைமன்ஸ்க்கு அது பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான பார்த்தேன். அந்த பொண்ணு செமையா இருக்கல. ஏன் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலையே. ஆனா என்ன, அவளை உட்கார வச்சு வேடிக்கை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஹாய், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. உன் கூட குழந்தை பத்துக்கணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இருங்க, அது வந்து ட்விஸ்ட் ஆஃப் இல்ல. உங்களுக்கு தாகமா இருக்கும் தான் இதை எடுத்துட்டு வந்தேன். கொஞ்சம் ஹாட்டாவும் இருக்கீங்க. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒன்னும் ஆகலையே. அது எப்படி வெடிச்சதுன்னு தெரியல. எனக்கு பயமாயிடுச்சு. என்னது? ஓ, இங்க பாத்தியா? இது உன் ட்ரெஸ்ஸுக்கு செம்மையா மேட்ச் ஆகுதுல்ல? அவளை நீயா இன்வைட் பண்ண? அதான் எனக்கும் ஆசை. அவ டான்ஸ் ஆடுறது நல்லா இருக்குல்ல? என் சிஸ்டர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவா, அது இப்ப எனக்கு ஞாபகம் வருது. அப்படியா? என்ன அது? நீங்க ஒரு விஷயத்த பார்த்தா பார்த்துட்டே இருப்பீங்கன்னு சொன்னா. அதுவும் ஒரு வகையில உண்மைதான் வச்சுக்கோ. அப்ப அந்த பொண்ணு பார்த்துட்டே இருப்பீங்கல்ல? இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல இருந்தே நீங்க யாருன்னு நல்லாவே தெரியுது. இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. பழக்கமாயிடுச்சு. கொஞ்சம் வெளியே புரியா? நான் தான் இங்க முதல்ல வந்தேன். உன்னை போன்னு சொன்னேன். போய் உனக்கே தாளுகளோட பழகு போ.
வழிய விடுங்கயா. ஒரு வகையில நீங்க எல்லாருமே பார்ட்டி அனிமல்ஸ் தான். பார்ட்டி செமையா இருக்கு. இன்னைக்கு நல்லா குடிக்கலாம். ஏய் அந்த பொண்ணு பாத்தியா? வா இங்க. குட் மார்னிங் ஜென். லேட் நைட். அந்த லக்கி பொண்ணு யாரு? ஹை ரீட்டா உங்களை ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்க சொன்னாங்க. மார்னிங் ரீட்டா. கிரேக், பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நேத்து நைட் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. திரும்பவும் நடந்திருக்கு. ஹலோ, சொல்லுங்க பேட்ரிஷியா. இல்ல வேண்டாம், டீல் அவங்கள க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. நோ, அந்த க்ரூ அவங்க டெஸ்க்குக்கு நாளைக்கே வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல டிலே பண்ணா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லு, சரியா? போலீஸ் இங்க வந்திருந்தாங்க. எல்லாரையுமே மோசமான கேள்விகள் கேட்டாங்க. ஏன்னா நான் தான் கிரான்ஷாவோட அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். மேகசின் இப்போ என் பேர்ல இருக்கிறதுனால நான் தான் கொலைகாரியா இருப்பேன்னு அவங்க நினைக்கிறாங்க. என்ன சொல்ற? அதுக்கெல்லாம் கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. நடந்ததே உனக்கு இப்பதானே தெரியும். ஆனா அவங்க சந்தேகப்படுறாங்களே. என்ன கனவுடாது. ஹே கிரேக், பார்ட்டியோட போட்டோஸ் வந்திருக்கு. அடுத்த இஷ்யூக்கு அனுப்ப கொஞ்சம் போட்டோஸ் உன்னை செலக்ட் பண்ண சொன்னாங்க. சரி, தேங்க்ஸ். ஹே பாபி, என்னப்பா போட்டோஸ் கொடுக்க வந்தியா? அதான் தெரியுதுல, அப்புறம் ஏன் கேட்குற? வழக்கமா கேட்கறதானே, அதான் சும்மா கேட்டேன். ஏன் என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
ஹலோ ஹலோ ஐ எம் வெரி சாரி, நான் இப்பதான் விஷயத்தை கேள்விப்பட்டேன். நான் போயிட்டு அப்புறமா வரவா? நான் ரீட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு தான் இங்கே வரேன். சரி, அவ எப்படி இருக்கா? இந்த விஷயத்தால கொஞ்சம் கஷ்டப்படுறா. ஓகே, இங்கே தான் உங்களோட டர்ட்டி ஒர்க்கெல்லாம் பண்ணுவீங்கல்ல? கிளாமரான விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு யோசிப்பீங்கல்ல? யா, இந்த இடம்தான். சரி, நீங்க என்ன வேலையை எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயத்தை கொடுக்கலாம் தான் வந்திருக்கேன். சரி, கொடுங்க, என்னன்னு பார்ப்போம். எல்லாம் நல்லா இருக்கு. தேங்க்ஸ். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அது உங்களுதா? ஆமா. ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. இது சில்வரா? ஆமா, சில்வர்ல தான் நான் எல்லா ஒர்க்கும் பண்ணுவேன். ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல் மெட்டீரியல். பிரெத் ஸ்டோனையும் நான் யூஸ் பண்ணுவேன். அப்படியா? அதான் பர்த் ஸ்டோனா? ஆமா. உங்களது என்னது? எனக்கு தெரியல. உங்களோட பர்த் ஸ்டோன் தெரியாதா? நோ, எனக்கு அது எதுவும் தெரியாது. ஓகே, நீங்க எந்த மாசம் பிறந்தீங்க? பிப்ரவரி. ஆமெத்திஸ்ட் ஸ்பிரிச்சுவல், அப்புறம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. கேத்தலிக் பிஷப்ஸ் தீய சக்தி கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தான் அதை போடுவாங்க. அப்புறம் அக்வேரியஸ், ஓகே, அது இண்டிபெண்டன்ட் அப்புறம் கிரியேட்டிவ். யுரேனஸ்னால ரூல் பண்ணப்பட்டது. என்ன ரூல்? எனக்கு புரியல. என்னது? உங்க ரூலிங் பிளானட் வந்து யுரேனஸ். ஓ, அதுவா? இப்பதான் புரியுது. யுரேனஸா? ஓகே. சரி, உங்களது என்ன பிளானட்? வீனஸ். காதலின் கடவுளா? உங்க ஒர்க் எல்லாம் அழகா இருக்கு. நீங்க எனக்கு அது காட்டுனது ரொம்ப சந்தோஷம். சோ, இன்னைக்கு நைட் என்ன போலாமா? இது நம்ம டீல்ல ஒரு பார்ட்டா என்ன? இல்லையே, உங்களுக்கு விருப்பம்னா எனக்கும் ஓகே. ஹாய். சொல்லுங்க. நேத்து பார்ட்டிக்கு நீங்க வந்திருந்தீங்களா? ராடோட. ராட்? ஆமா, அவ எவ்வளவு அழகா இருந்தான்னு தெரியுமா? அவ செத்துட்டான். செத்துட்டானா? ஆமா. என்ன மன்னிச்சிருங்க, இது உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா உங்க பப்ளிஷரோட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கே. உங்க மேகசினுக்காக நான் ஒரு போஸ்ட் கொடுக்க போறேன். அவன் இறந்தது கஷ்டமா தான் இருக்கு. நான் வருத்தப்படுறேன்னு தெரிவிக்கிறதுக்காக பிளாக் ட்ரெஸ் போட்டு போஸ்ட் கொடுக்குறேன். நீ ரொம்ப அழகா இருக்க. கேன்ட். ஏய், வந்துட்டியா? யா, உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாத்தியா? செம்ம போ. ஹேண்ட் இது உனக்கு பிடிச்ச மாதிரியே செம்ம கோல்டா. ஹேய், மனசனா நீ? சரி, டாக்டர் கிட்ட பேசிட்டு தான் வரேன். உனக்கு சீக்கிரமாவே சரியாயிடுன்னு சொன்னாங்க. நீ ரொம்பவே லக்கி தான் தெரியுமா?
ஏன்னா உயிரோட இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றியா? மோசமா நடந்துச்சு. மோசமாவா? ஹே, அவள உனக்கு ஞாபகம் இருக்கா? அதான் அந்த லிலித் வந்தாலே. லலிதா? அதான் அந்த பார்ட்டிக்கு வந்தாளப்பா. ஓ, அவளா? யா ஆக்சிடென்ட் பத்தி அவகிட்ட சொன்னப்போ பதிலுக்கு என்ன சொன்னான்னு தெரியுமா? என்னடா சொல்ற? அவ அங்கதான் இருந்தா. என்ன? மோசத்துக்கு அர்த்தம் அங்கதான் தெரிஞ்சது. அங்க எல்லாம் மோசமா தான் நடந்துச்சு. அப்படின்னா அன்னைக்கு நான் பார்த்தது யாரு? Hey, come on, man. யாரு? Ken. Ken. யாரு? நீ ரொம்ப அழகா இருக்க ரீட்டா. நீயும் அழகா தான் இருக்க. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எனக்கா? குடிக்க ஏதாவது கொண்டு வரவா? இல்ல வேணாம். நாங்க தான் வெளியே போறோம்ல, வெளியே போய் எல்லாத்தையும் பார்த்தோம். அப்ப உனக்கு எதுவும் வேண்டாமா? Come on, ரீட்டா. எவ்வளவு அழகா இருக்கீங்க. என்னோட அன்பை வாங்கலான்னு பாக்குறீங்களா? அவ்வளவு பெரிய பணக்காரன்லாம் இல்ல. அடுத்த கவர்கள்லாம் நீயே வந்துடலாம் போலியே. இதே ட்ரெஸ் இல்லாம பார்த்தா என்ன சொல்லுவேன்? அது அப்ப நீங்க நைட் வெளியே போறத கேன்சல் பண்ணிடலாமா? அவங்க கூட நானும் வரணும்னு ஆசையா இருக்கு. அட, அப்படின்னா நீயும் வரலாமே ரீட்டா. நீயும் வந்தா எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். முடியாதே, எனக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. குட் ஈவினிங் கிரேக். உங்களுக்கு இவரை தெரியுமா? நம்ம கிளம்பலாமா? சரி கிளம்புங்க. நான் இதை தண்ணியில வச்சிடுறேன். நீங்க 2 பேரும் போய் சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. சரிங்களா? நான் பாத்திருக்கேன். குட் நைட். ஆமா, இன்னைக்கு நைட் நல்லா தான் இருக்கு. லிலித் உங்க மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா என் கண்ணு எப்பவுமே உன் மேல. அம்மாடி. ஓ, அடிபட்டிருக்கு. சிரிக்கிற? உங்களுக்கு ஒன்னும் ஆகல? இந்த வியூ ரொம்ப அழகா இருக்குல்ல? ஷியா, நான் இங்க அடிக்கடி வருவேன். சில கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இங்க தான் கூட்டிட்டு வருவீங்களா? இல்லையே, நான் இங்க தனியா இருக்க தான் வருவேன். நான் வேணும்னு போயிடுவா? வேண்டாம். ரீட்டாவை நம்ம லிலித்தோட தனியா விட்டுட்டு வந்தது தப்புன்னு தோணுது. ஏன்னா அந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியா தோணுது. அவ ஒரு மாடல் தானே. சரி, மாடலா இருந்தா இப்ப என்ன? பெருசா ஆபத்து எதுவும் வராது. நம்ம பயப்படவும் வேண்டாம். பயப்பட வேண்டாமா? லலிதா? ஆஹா. சரி, இந்த சந்தேகப்படுறத எங்க இருந்து கத்துக்கிட்ட? மில்வாக்கி. மில்வாக்கியா? யா, இதுல என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா உன்னை பார்த்தா மில்வாக்கில இருந்து வந்த மாதிரி தெரியலையே. வெதர் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா. இதெல்லாம் வேலைக்காகாது. மியூசிக் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னது? நீ ஒன்னு சொன்னா இதே மாதிரி மறுபடியும் டான்ஸ் ஆடலாம். இதுக்கெல்லாம் நீ இன்னும் ரெடி ஆகல, புரியுதா? பேபி, நான் உனக்காகவே ரெடியா போறேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு மாதிரி தெரியுது?
உன் கால்கள் ரொம்ப அழகா இருக்கு. பெண்கள் கிட்ட நிறைய சக்தி இருந்தோம், அதை பயன்படுத்துறதுக்கு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா நீயும் அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால நான் உனக்கு உதவுறேன். உன் கண்கள்ல அந்த சக்தி தெரியுது. இதை பார்க்கும்போது ஒருத்தரோட ஞாபகம் எனக்கு வருது. இது ஏராடு மற்றும் டெய்லரோட கண்கள் மாதிரி இருக்கு. இல்ல ஐ லவ் யூ. கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா? தீய சக்தி கிட்ட நீ நெருக்கமா இருக்க. எங்க போற? சரி சரி இருங்க இருங்க, இந்தாங்க இந்தாங்க. என்ன பார்த்தா உனக்கு பிச்சைக்காரி மாதிரி தெரியுதா? ஜெனி, ஹேய், சாம பாத்தீங்களா? அவன் கவர் போட்டோ எடுத்துட்டு வரேன்னு சொன்னான். சாரி கிரேக், அவன் போட்டோ ஷூட்ல ப்ராப்ஸ் எடுத்துட்டு இருக்கான். என்ன போட்டோ ஷூட்? இந்த போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க மலைச்சு போயிடுவீங்க. No, 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 no. இங்க வந்து பாருங்க ரீட்டா, லுக் வாங்க, எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி வை. செக்ஸியா இல்லையே. ரீட்டா, ஹே ரீட்டா, ஏதோ போட்டோ ஷூட் நடக்குதுன்னு சொன்னாங்க. இங்க ஓஹோ, அதை கேக்குறியா? புது கவர் மாத்திரலான்னு முடிவு பண்ணிட்டேன். கொஞ்சம் கூட வரியா? ஹேய், நமக்கு டெட்லைனும் இருக்கு, மறந்துட்டியா? நான் என்னுடைய முடிவை எடுத்துட்டேன். எஸ், இதேதான். அற்புதமா இருக்கு. இவ பாக்குறதுக்கு அப்படியே அழகா இருக்கணும். பாத்தியா, அழகா இருக்கால? ஆமா, நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அழகா தான் இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஹாய். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னை பார்த்ததும் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். சாரி, உன்னுடைய சிஸ்டர் என்ன பைத்தியமாக்கி விட்டு போயிட்டாங்க. மேகசின்ஸ் பிரஸுக்கு போக தயாரா இருக்கு, ஆனா இப்போ போய் கவரை மாத்த போறேன்னு சொல்றேன். சரி, பிசினஸ் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பார்த்தா இது ஒரு 1ஆம் நம்பர் முட்டாள்தனமான வேலை. அவங்க உங்ககிட்ட சொல்லலையா ஃபியூச்சர்ல அவ பிளான் பண்ணிருக்காங்க பத்தி? எதுவும் அவ சொல்லல. அதை கொண்டு வந்தியா டார்லிங்? எஸ். எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு. ரீட்டா, ஹே ரீட்டா, கிரேக், இது ரொம்ப அழகா இருக்குல்ல? என்ன சொல்ற ரீட்டா? எல்லாருமே இங்க டபுள் டைம் பார்த்துட்டு இருக்காங்க, உனக்கு புரியுதா இல்லையா? ஹேய், இல்ல உனக்கு என்ன ஆச்சு? நியாயமா இந்த வேலையெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கணும் கிரேக். ஆர்ட் டைரக்டரா இருந்து எதுவும் பண்ண வேணாங்கிற? அவ ஏதோ பிரஷர்ல இருக்கான்னு உனக்கு தெரியுதுல. போகட்டும், அவளே சரியாயிடுவா. வேண்டாம், ப்ளீஸ் எனக்காக போட்டுக்கோ. இத கொண்டு போன்னு சொன்ன. ப்ளீஸ் சொன்னா கேளு, அழகா இருக்கும். வேண்டான்னு சொன்ன கேட்க மாட்டியா? கொண்டு போய் இத. லலித், நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. நீங்க ஒரு மாடலா தான் வந்திருக்க, அந்த வேலையை மட்டும் பாரு. மத்தவங்களை அதட்டுற வேலையை நீ வச்சுக்காத, புரியுதா? வாய மூடு கிரேக், வாய மூடு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. தேங்க்யூ. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சிறுவா, நம்ம இங்க போலாம். ட்ரீட்டாவை பாத்தியா? அவ என்ன செய்யறான்னு தெரியாம அவ லிலித்திய சுத்தி சுத்தி வரா. அவ என்ன மாய மந்திரம் பண்ணனு எனக்கு தெரியல. நான் சீரியஸா தான் சொல்றேன். ஓகே, இல்லப்பா, எனக்கு தெரிஞ்சு ரீட்டா எல்லாமே தெரிஞ்சுதான் செய்யற மாதிரி தோணுது. ஏன்னா மத்தவங்க சொல்றத கேட்டா அவ செய்ய மாட்டான்னு தெரியும்ல. நீ விரும்புறவங்களை என்னைக்கும் கை விட்டுடாத, சரியா? வெளியே வாங்க. சில சமயம் நமக்கு அவங்க மேல வெறுப்பு வரும். நம்பிக்கை இழக்காம தைரியமா இருந்தா எந்த விஷயமா இருந்தாலும் சமாளிக்கலாம். ஓகே, இங்க பாருங்க, மறுபடியும் இங்க வரவால வச்சுக்காதீங்க. அப்படி வந்தீங்கன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியதா இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். நான் உன்னை காப்பாத்ததான் முயற்சி பண்றேன் தம்பி. போதும். அடுத்து என்ன ஆகுங்கிறது நான் பார்த்தேன். சொல்றத கேட்க மாட்டேங்கிறியே.
இப்ப நல்லா இருக்கா? ஆக்சுவலா ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? ஃபேர் அண்ட் ஃபேஷன் தான். ஏன்னா இந்த உலகத்துக்கு அழகு தேவையில்ல, அதனால தான். மாடல்ஸை பத்தி சொல்றீங்களா இல்ல கோட்டை பத்தி சொல்றீங்களா? நான் சொன்னது இத பத்தி. என்ன இது? என்னாச்சு? என்ன என்ன என்னாச்சு? கடவுளே, ஆமா. Are you okay? என்னமோ தெரியல. Okay. ஒரு மோசமான கனவு கண்டேன். Relax. Okay. பாரு, உனக்காக நான் ஒன்று செஞ்சிருக்கேன். இது அமெதிஸ்ட். இது உன்னோட பர்த் ஸ்டோன் மட்டும் கிடையாது, ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்டோன். இதை உனக்காக நான் செயின் மாதிரி செஞ்சிருக்கேன். ஏன்னா இது உன்னோட இதயத்து பக்கத்திலே இருக்கணும், அப்பதான் நீ சேஃபா இருப்ப. நான் சேஃபா இருப்பேனா? யா, உன் கூட இருக்கல, நான் எப்பவுமே சேஃப் தான். கிரேக், உனக்கு இது பிடிச்சிருக்குன்னா எனக்கு சந்தோஷம்தான். கிரேக், ஐ லவ் யூ. பாருங்க, இது செமையா இருக்குல்ல? எப்படி இருக்கு கர்டிஸ்? இத பாருங்களேன். என்னாச்சு गाइस? ஏய், இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. ஆமா ஆமா, ஃபேஸஸ் ரொம்ப அழகா இருக்கு. அந்த பொண்ணு ஏய், அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. ஆமாமா, இவள இந்த காஸ்டியூம்ல ஒரு போட்டோ ஷூட். சனி, அந்த பொண்ணோட ரெஸ்யூமே எடுங்க. அவகிட்ட அப்படி எதுவும் இல்ல. என்ன சொல்றீங்க? நம்ம கவகால் கிட்ட ரெஸ்யூமே இல்லையா? இங்க என்ன நடக்குது? தலையெழுத்து. வேலையை பார்க்க சொன்னா உட்காந்து போட்டோ பாக்குறீங்க. கடவுளே,
ஹலோ. கிரேக், நான் உன்னை உடனே பார்த்தாக்கணும். ஏன் என்னாச்சு? ரீட்டா என்ன திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போக சொல்றா. என்ன? கடவுளே, இப்போ என்ன டைம் ஆகுது? டைம் 9 o'clock மேல ஆகுது. சரி, நம்ம வழக்கமா பாக்குற இடத்துக்கே வந்துடுறேன். நான் 20 minutesல வந்துடுறேன், ஓகே? என்னடா இது? டைம் முடிஞ்சிச்சு, சீக்கிரம் கிளம்பலாம் வீட்டுக்கு. வாங்க வாங்க. என்னாச்சு? அப்பா, ரோமியோ ஜூலியட் ரொம்ப கொஞ்சிட்டு இருக்காங்க. ஐயா, வாங்க. ஹலோ சார், இந்த பக்கமா வாங்க சார். ஹேய், எனக்கு ஒரே ஒரு பாட்டில் பியர் கொடுங்க. விட்டா இந்த இடத்தையே பாய்காட் பண்ணிடுவீங்க போலயே. ஏன்னா நேற்று நைட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்துருக்கணும். நேற்று நைட்டு 2 பேரும் சொல் பேச்சு கேட்காம குடிச்சிட்டு அவனுங்களை நான் வீட்டுக்கு வர தூக்கிட்டு போனேன் தெரியுமா? சரி, கிறிஸ்டி இங்க வந்துட்டாளா? அவளா? இல்லையே. இங்க எவ்வளவு பொண்ணுங்க இருந்தா நீ அவளை மட்டும் கேட்குற பாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நீ வரலான்னு மட்டும் பாரு. ஓகே. வெல்கம். சர்ப்ரைஸ். வா கிறிஸ்டி, உள்ள என் கூட வா. கிரேக், கம் ஆன். உதவி பண்ணு. நீ எதுக்கும் பயப்பட தேவையில்ல. ஏன்னா நீ லிலியத்தோட இருக்க. ஹாய். ஹாய். கிரேக் இங்க வந்தாரா? கிரேகா? இல்லை, நான் அவனை பார்க்கவே இல்லையே. சரி சொல்லுங்க,
அழகான பொண்ணு இங்க வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? அவர் வந்ததுக்கு அப்புறம் எங்கே வெயிட் பண்ண சொல்லுங்க. எனக்கு தான் வேணும். உனக்காக எவ்வளவு நாள் காத்திருந்தேன் தெரியுமா? இப்ப நீ எனக்கு சொந்தமாயிட்ட. நான் அவனை இங்க பாரு. எவ்வளவு விரும்புறேன்னு தெரியுமா? ஆனா நான் தயக்கப்பட்டதுனால தான் இப்ப அவன் இறந்து போயிட்டான். அவன் இல்லைங்கிறதுனால தான் இப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் அவனை காப்பாத்திருக்கலாம். கிரேக், கிரேக், அட கடவுளே. கிரேக், உனக்கு என்னாச்சு? என்னாச்சு? கிரேக், நீ ஓகே தானே? அதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். பயப்படாத தம்பி, இனி உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை. எல்லாம் சரியாயிடும். யார் நீங்க? என் பேரு சேடி. ஆனா இப்ப நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பத்தி கிடையாது. குட் மார்னிங். எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இத குடி. குடி. நான் இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் உன் நல்லதுக்காக தான் செஞ்சிருக்கேன். அது உனக்கு புரியுதா? இது உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த amethyst உன்னை பாதுகாத்தது அந்த கல்லு கிடையாது, சரியா? அதுக்குள்ள இருக்கிற சக்தி தான். அன்பு, உண்மையான அன்பு. நேத்து ராத்திரி நீ லிலித் கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்த. ஆனா அதிர்ஷ்டத்தால் அவகிட்ட இருந்து நீ தப்பிச்சு வந்துட்ட. ஆனா உன்னை அவ விடவே மாட்டா. இந்த தடவை அவ இன்னும் பலசாலியா வருவா. பயப்படாதீங்க, இந்த செவத்தை தாண்டி எதுவுமே வராது. நான் அவளை அழிக்கிற வரைக்கும் இங்க நீங்க பாதுகாப்பா இருக்கலாம். அவளை அழிப்பீங்களா? இன்னுமா உனக்கு புரியல? அவ சாத்தானுடைய வேசி. அவளுக்கு தேவைப்படுறது காமம். அவதான் ஆடமோட முதல் மனைவி, அதாவது ஈவுக்கு முன்னாடி. கொஞ்சம் இருங்க. பழைய கதையான ஆடம் அப்புறம் ஈவுடைய கதை. அந்த லிலித் தீய சக்தியா மாறிட்டா. அவளுக்கு ஒரு ஆண் துணை போதவே இல்லை. அதனால அந்த இடத்தை விட்டு போய் தீய சக்திகளோட இணைஞ்சிட்டா. மனித இனத்தையே மோகத்தால் அடிமைப்படுத்தி அவங்க உயிர்களை பிரிக்கிறா. என்ன கதையை சொல்றீங்க? அவங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க கிரேக். அவங்க எல்லாமே தெரிஞ்சுதான் சொல்றாங்க. கருப்பு நிலவு வந்த 6வது நாள் தான் அமாவாசை. அதனால இன்னைக்கு லிலித் சக்தியோட உச்சத்துல இருப்பா. விடியறதுக்குள்ள அவ விரும்புற ஆண்மகனோட உயிரை பிரிக்காம விட மாட்டா. அந்த ஆண்மகன் நீதான். ரீட்டா, நம்ம ரீட்டாவை காப்பாத்தணும். வாங்க போலாம். எங்கேயும் போக முடியாது. அவ என்னோட சிஸ்டர். வா போலாம். விட முடியாதுங்க. சரி, அப்படின்னா நானும் வரேன்.
ஆனா நான் தான் வண்டியை ஓட்டுவேன். அவனை எங்கேயும் தனியா போக விடாத. போக விட்டா அவனோட காதலனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சனி சனி அவ இங்க தான் இருக்கா. அப்பனா ரீட்டா நீ ரொம்ப அழகா இருக்க. ஜாக் ஜாக் இல்ல இது அழகா தான் இருக்கு. காலையிலுக்குள்ள பிரஸ்ஸுக்கு தயாராயிடும். இந்த வாட்டி மிஸ் ஆகாது. ரீட்டா 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 நாங்க வேலை செஞ்சிட்டு இருக்குமே தெரியலையா? நாங்க வேலை செய்யறோம். கடைசியில் எங்க கூட்டத்துல சேர நீயும் வந்துட்டியா? எங்க நீ எங்களை விட்டுட்டு போயிட்டியோன்னு பயந்துட்டோம். நீ வந்தது லிலித்துக்கு தெரிஞ்ச அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் இரு. இங்க இருந்து போகலாம் நீ பாக்குறியா? நீ சொல்லுடா. வேகமா போ. ஏதாவது பண்ணு. சீக்கிரமா வா போலாம். என்னால முடியாது. முதல்ல போ. கதவை தோற, கதவை தோற, இல்லைன்னா செத்துருவேன். மாட்னியா? இப்ப கதவை திறக்க போறீங்க. கிரேக் வந்து ஏறு. என்ன திட்டி பிரயோஜனம் இல்ல. நான் தான் உன்கிட்ட சொன்னேனே, நமக்கு இனிமே வேலை அதிகமா இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற தீய சக்தியை ஒரே அடியா அழிச்சாகணும். கிறிஸ்டியா அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. இத தலையில வச்சு அமுக்கிக்க.
ஆமாங்க, உள்ள என்னதான் நடந்தது? ரீட்டா இறந்துட்டா. அங்க இருந்த ஸ்டாஃப் எல்லாருமே பைத்தியம் மாறிட்டாங்க. லலித்துடைய போட்டோ மேகசின் கவர்ல வரணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்பாடு செய்யறாங்க. அவன் என்ன செய்யறான்னு இப்பதான் எனக்கு புரியுது. மேகசைனை ஏன் தேர்ந்தெடுத்தான் தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் அவளோட அழகுதான். அவளோட தீய சக்தியை பெரிய அளவுல பரப்புறதுக்கு இதை விட்டா வேற என்ன வழி இருக்கு? கிறிஸ்டிய நம்ம காப்பாத்தி ஆகணும். நீ எதுக்கும் கவலைப்படாத, அதுக்கான விஷயத்தை தேடிதான் போறோம். அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் நீ கவலைப்படவே தேவையில்லை. நம்ம எங்க போறோம்னு தெரிஞ்சுதான் போறீங்களா? கடந்த 50 வருஷமா நான் லலித்தை பத்தி படிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? அவளோட இதயத்துல குத்துனாதான் அவளை முழுசா அழிக்க முடியும். ரொம்ப பிடிவாதம் பிடிக்காத கிறிஸ்டி. ஐ லவ் யூ. லிலித் உன்னை லவ் பண்றா. அதனால நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போற. உன் சிஸ்டர் மாதிரி நீ சந்தோஷமா இருப்ப. வந்துரு, வெளியே வா. எங்க இருக்க? ப்ளீஸ் வெளியே வா. ஐ லவ் யூ கிறிஸ்டி. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் விட உன்னதான் ரொம்ப பிடிக்கும் கிறிஸ்டி. இறந்ததுக்கு அப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. அதனால அதை கெடுத்துடாத. என்ன மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாது. கிறிஸ்டி! 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 எங்க ஓட பாக்குற சொல்லோ? நான் உனக்கு என்ன கொண்டு வந்திருக்க பாத்தியா? இது என் கிஃப்ட். என்னாச்சு உனக்கு? என்னோட இதயம். கிறிஸ்டி சத்தம் கேக்குது. நில்லு. இதை எடுத்துக்க. இந்த லலித் இதயத்தை நோக்கி குத்து. அப்பதான் உன் காதலியை காப்பாற்ற முடியும். என்ன லவ் பண்ணு. I love you. Love பண்ணு.
அவனுக்கு ஒன்றும் ஆகல. கிரேக எப்படியாவது கண்டுபிடி. கடவுளே, லலித். போய் அவனை கண்டுபிடி. ஆ ஆ ஆ ஆ ஆ லிலித். என்னை எதுக்காக கொல்ல பாக்குற கிரேக்? என்னை பத்தி சொன்ன பொய்களை நீ நம்புறியா? என்ன நீ அன்போடு ஏத்துக்கிறத விட்டு எதுக்காக என்ன கொல்ல பாக்குற? எனக்கு ஒரு முத்தம் கூட. உன் முத்தங்களுக்காக என் உதடு ஏங்குது. உனக்காக என்ன வேணாலும் செய்வேன், எதுவா இருந்தாலும். அந்த அமெத்திஸ்ட் கல் எடுத்து போட. என்ன பாருங்க, அதை பேடு. நீ எனக்கு கிடைச்சதுக்காக நான் தான் உனக்கு ஒரு வகையில நன்றி சொல்லணும். உன்னை சந்தோஷத்துடைய உச்சத்துக்கு கொண்டு போறேன் பாரு. உன்னோட வாழ்க்கையில நீ இது வரைக்கும் விருப்பப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்க போகுது. நீதான் எனக்கு ஏத்த என. வேண்டாம் கிறிஸ்டி. கிரேக், இங்க பாருங்க. கிரேக் காத்துட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு நீ ஏத்தவ கிடையாதே. ஏன்னா இவன் கடவுளுக்கு இணையானவன், என்னோட மனசுக்கு சொந்தக்கார. இவனோட அன்பு உனக்கு கிடைக்கணும்னா என்னோட கையை பிடி. என்னோட பரிசை நீ ஏத்துக்கோ. I love you, Christy.
என்னாச்சு உங்களுக்கு? கிறிஸ்டி, ரொம்ப நன்றி கடவுளே. என்ன என்னாச்சு? நீ ஓகே தானே? கெட்ட கனவு கண்டேன்.